ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வேர்க்கடலை கருவாடு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வேர்க்கடலையை எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேர்க்கடலையை ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நாம் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பக்கம் வேகட்டும், இன்னொரு பக்கம் மசாலாவுக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி அறுத்து சேர்த்துக்கலாம். இதோடு ஒரு 3 தக்காளியை நாம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலேயே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இதிலேயே நாம் சாம்பார் தூள் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலேயே தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதிலேயே மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலேயே கொத்தமல்லி தழையை சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் அடுப்பு நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆறுனதுலேயே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புளி இதில் சேர்க்குறதுன்னா ஒரு பெரிய எலுமிச்சை பழ அளவு புளியை இதில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணியை இருத்துருக்கேன். இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ இதுலேயே ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நான் சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியும் நாம் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நாம் கத்திரிக்காய் கருவாடெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதிலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேக வச்ச வேர்க்கடலையில் இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம கடலக்கொட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நெத்திலி கருவாடு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற தலையை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி தலையை எடுத்துகிட்டு சுடு தண்ணி ஊற்றி இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தலையை தனியாக எடுத்துருங்க. இப்போ இதில் நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்கிற மண் அழுக்கு எல்லாமே வந்துடும். இப்போ இதை கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிடுங்க. ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி சுத்தமாக கழுவி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புலேயே நாம் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் அறுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா பாருங்கள். பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் பதில் சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா கூட
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காயெல்லாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நாம் கருவாடை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் முக்கால் பதம் வெந்ததும் அதில் நாம் இந்த கருவாடையும் சேர்த்துடலாம். அப்படி சிம்மிலேயே ஒரு 8 நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நாம் அடுப்பை நிறுத்திடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதை திறந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கமன்னு நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாம் அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். சூப்பரான வேர்க்கடலை கருவாட்டு குழம்பு ரெடி. அது நல்லா சாதம் கொலன்னு இருக்கிற சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றலாம். இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மணக்க நெத்திலி கருவாடு வேர்க்கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.